நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கு ஆண்டவரும் உலக இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் சமாதான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சுகமளிக்கும் ஆராதனை நிகழ்ச்சிக்கு ஜாஸ்வா டிவி குடும்பமாக இணைந்து உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 162வது எபிசோட்லையும் நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை தாங்கினீர்கள். இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபித்தவர்கள் அநேகர் உண்டு. எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த தேவாதி தேவனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து ஜெபியுங்கள், நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக அண்ணனோடு கூட இணைந்து அந்த தேவனை நோக்கி பார்ப்போமா? எல்லாம் கண்களை மூடி இருதயத்தின் இயேசுவுக்கு நேராக திருப்பி ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களை, எங்கள் குடும்பங்களை, எங்களுடைய ஆண்டவரை ஊழியங்களை, எங்கள் ஜாஸ்வா டிவி நேயர்களை ஆண்டவரே சுகபத்திரமாக பாதுகாத்து வந்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ நீதிமான்கள் உண்டு ராஜா. ஆனாலும் ஆண்டவரை எங்களை நீர் தெரிந்தெடுத்து, ஆண்டவரை எங்களை கண்டுபிடித்து, ஆண்டவரை உமக்கென்று பிரித்தெடுத்து, எங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரை எங்களை மீட்டெடுத்து, ஆண்டவரை உமக்கு பணி செய்யும்படியாக நீர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். சற்றும் தகுதியில்லாத என்னை ஆண்டவரை நீர் உம்முடைய பரிசுத்த பீடத்தில் நிறுத்தியிருக்கிறதே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இன்றைய நாள் ஆண்டவரை சுகமளிக்கும் ஆராதனை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எத்தனையோ வருடங்களாக இது நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. எத்தனையோ அதிசயங்களை ஆண்டவரே ஜனங்களுக்கு, எங்களுக்கு நீர் செய்திருக்கிறீர். இந்த சுகமளிக்கும் ஆராதனை மூலமாக ஆண்டவர் இன்றும் கூட நீர் அற்புதம், இன்றும் ஜீவிக்கிறீர் ராஜா. இன்றும் ஆண்டவரை இதை பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவரை நீர் விடுதலையை கட்டளையிடணுமாறு ஜெபிக்கிறோம். அவருடைய எண்ணங்களிலே இருக்கிற எல்லா சிந்தனைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர் ராஜா. மனுஷனோ முகத்தை பார்ப்பான், தேவன் இருதயத்தை பார்க்கிறவர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா சிந்தனைகளையும் அறிந்து ஆண்டவர் அவர்களுக்கு நீர் விடுதலை கொடுக்கணுமாறு ஜெபிக்கிறோம். நீ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவரே கட்டுக்களை உடைக்கணுமாறு ஜெபிக்கிறோம். பிசாசின் கட்டுகள் உடைக்கப்படட்டும், கடன் பிரச்சனை கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. அவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பயத்தின் ஆவியும் மாறட்டும் ராஜா. நீர் சகோதரரை எடுத்து பயன்படுத்தும். அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், வசனங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே ஜனங்களுக்கு உயிர் மீட்சியை கட்டளையிடட்டும். உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா, எங்களை வெறுமையாக்குகிறோம். நீர் பெரியவராக இருந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் பெரியவர், சர்வ வல்லவர். வேதத்திலே சங்கீதம் 66:1 இப்படி சொல்கிறது: பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள் என்று சொல்லி வேதத்திலே சங்கீதக்காரன் தாவீது ராஜா சொல்லியிருக்கிறார். கம்பீரமாய் பாடுங்கள். பாடல்களிலே ஆண்டவர் மகிமைப்படுகிறார். பாடல் வேளையிலே உங்களுக்கு அதிசயங்கள் நடக்கும். இப்பொழுதும் கூட நாம் இந்த பெர்க்மான் ஐயா பாடிய பாடல், நன்றியால் துதிபாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு என்று சொல்லி அந்த பாடலை உற்சாகத்தோடு கரம் தட்டி பாடுவோம். நன்றியால் துதிபாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிபாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிபாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார்.
எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆண்டவரை நாம் எப்பொழுதும் நன்றியோடு துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம் முன்னே இருக்கிற எல்லா எரிகோ மதில்களும் உடைந்துவிடும். உடைந்துவிடும். சிலுவையின் நிழல் நமக்கு கிடைக்கும். உடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாடுகளையும் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஆமென். ஒருவேளை வியாதியினால் கஷ்டப்படுகிறீர்களா? வியாதி இது எப்படி நமக்கு தீரும் என்று நினைக்கிறீர்களா? எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லவர், சர்வ வல்லவர். நீங்கள் போய் பப்ளிக்காக போய் நீங்கள் நான் கிறிஸ்தவம்னு சொல்ல வேண்டியதில்லை. உங்கள் வீடுகளில் இருந்து ஆண்டவரை ஆராதியுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். எல்லோரையும் படைத்த தேவன் அவர்தான். எல்லோரையும் படைத்த தேவன், மனுஷனை உண்டாக்கினவரே அவர்தான். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் சமாதான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்ற இந்த சுகமளிக்கும் ஆறாவது நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கிற உங்களை பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. கோலியாத் போன்ற பெரிய பிரச்சனைகள் நமக்கு முன்பாக நின்றிருந்தாலும், கோலியாத் போன்று ஒவ்வொரு நாளும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நின்று பயமுறுத்தி கொண்டிருந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். ஏன்? நம்மளிடத்துல இயேசு என்கிற நாமம் இருக்கிறது. அந்த நாமத்தினால் நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாக, ஜெயிக்கிறவர்களாக நம்ம காணப்படுவோம். எனவே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். மிகுந்த தாகத்தோடு, பாரத்தோடு, துக்கத்தோடு, அழுகையோடு, வருத்தத்தோடு நீங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனாலும் உங்களுடைய துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்றக்கூடிய இயேசு உண்டு. அவர் எல்லாருடைய துக்கமாய் இருப்பதை அவர் விரும்புவதில்லை. எல்லாரும் சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், அந்த சர்வத்தையும் படைத்தவரோடு கூட இருக்க வேண்டும், அந்த பரலோக ராஜ்யத்தில் பங்கு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பூவுலகில வந்து தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தி பலியாகி நம்மை மீட்டெடுத்திருக்கின்றார். அவருடைய இரத்தத்தினால் நாம் மீட்டெடுக்கப்பட்டு இருக்கிறோம். அவர் விலைக்கிரயம் செலுத்தி நம்மை மீட்டிருக்கிறார். எனவே நிச்சயமாக நாம்
சந்தோஷமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார் என்பதில் சந்தேகம் வேண்டாம். விசுவாசத்தோடு நீங்கள் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய உண்மை உள்ளவராக இருக்கின்றார். அந்த தேவனை நம்ம பார்க்க போகிறோம். அந்த தேவனுடைய வார்த்தை உண்மை உள்ள வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. பேதுரு சொல்லுவான், நித்திய ஜீவனுள்ள வாழ்க்கை வார்த்தை உம்மிடத்துல தான் இருக்கு. அந்த ஜீவ வார்த்தை உம்மிடத்துல தான் இருக்கு. நாங்கள் ஜீவிக்க வேண்டும் என்றால் உம்முடைய வார்த்தை மூலமாகத்தான் நாங்கள் ஜீவிக்க வேண்டும். நாங்கள் உங்களை விட்டு எங்கே போக முடியும் என்று சொல்லுகிறான். அப்ப அந்த வார்த்தையை வேதம், பரிசுத்த வேதாகமும் கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் சொன்ன வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டு ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் இந்த வேதாகமத்தை எழுதி நம்முடைய கரங்களில கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எனவே அந்த வேதத்தில் அவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். அவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 65ஆம் சங்கீதத்தின் 4ஆம் வசனத்தின் பின்பாகம், 65ஆம் சங்கீதம் 4வது வாக்கியத்தின் பின்பாகத்தை உங்களுக்காக வாசிக்கின்றேன். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். அவருடைய வீட்டின் நன்மையால, அதாவது கர்த்தருடைய ஆலயத்தின் நன்மையினால நம்ம திருப்தியாவோம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகின்றது. அவருடைய ஆலயத்தின் நன்மையால நம்மை திருப்தியாக்குவாராம். அவருடைய ஆலயத்திற்கு செல்லும் பொழுது, அவருடைய ஆலயத்தில் நம்ம வீட்டிலிருந்து நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது, அவர் தம்முடைய வீட்டின் நன்மையால, அவருடைய வீடு, ஆலயம் என்பது தேவாதி தேவன் வாசம் செய்கிற வீடாக இருக்கிறது. அப்படி அந்த வீட்டில் அவர் வாசம் செய்கிற வீட்டில் நம்ம அவரோடு கூட போய் இணைந்து கொள்ளும் பொழுது அவர் அவரிடத்திலிருந்து நன்மையால நம்மை திருப்தியாக்குவார் என்று சொல்லி வேதத்தில் சங்கீதக்காரன் அழகாய் எழுதி வைத்திருக்கிறான். அப்ப அவருடைய ஆலயத்தின் நன்மை, யார் ஆலயத்தின் நன்மையை பெற்றுக்கொண்டார்கள் என்பதனை குறித்து நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்துவிட்டு, நம்முடைய வாழ்க்கையில இதே போல துக்கங்கள் இருக்கலாம், அதையும் மாற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை இன்று செய்ய போகிறார். ஐயா, ஆலயத்தின் நன்மை அப்படின்னு சொன்னா, நான் அப்ப ஆலயத்திற்கு போகணுமா, அந்த ஆலயத்திற்கு போனா தான் எனக்கு இந்த நன்மைகள் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொன்னா, நீங்களே அந்த ஆலயம், நாம தான் அந்த ஆலயம். இயேசு நம்முடைய இருதயத்துல தான் வாசம் செய்யும்படியாக விரும்புகிறார். அது நம்ம இருதயத்தை திறந்து கொடுக்கும் பொழுது, அப்போ இது அவருடைய வீட்டின் நன்மை. அவருடைய வீடு எது? நம்முடைய இருதயம். அவர் நம்முடைய இருதயத்தில் இருந்தார் என்றால், அந்த இருதயத்தில் நம்ம அமர்ந்திருந்து நம்ம கேட்கும் பொழுது நமக்கு அந்த ஆலயத்தின் நன்மையினால, அவருடைய வீட்டின் நன்மையால நம்மை திருப்திப்படுத்துவேன் என்று சொல்லி, திருப்தி ஆவோம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகின்றான். அப்ப இயேசு நம்முடைய இருதயத்தில் வரணும் அப்படின்னு சொன்னா, நீங்க கூப்பிடணும். யாராக இருந்தாலும் சரி, தம்மை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் அவர் இறங்குகிற தேவனாக இருக்கின்றார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அப்படி என்றால் காக்கை குஞ்சுக்கு இறங்கக்கூடிய தேவன் ஏன் உங்களுக்கு இறங்க முடியாது? ஏன் உங்களுடைய வேண்டுதலை கேட்க முடியாது? ஏன் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவர் செவி கொடுக்க மாட்டார் என்று எப்படி நீங்கள் விசுவாசியாமல் இருக்க முடியும்? நிச்சயமாக அவர் உங்களுடைய சத்தத்தை கேட்பார். நிச்சயமாக அவர் உங்களுடைய விடுவிப்பார். ஆலயமாகிய உங்களுடைய இருதயத்தில் அவர் வாசம் செய்கிறார். நீங்களே அந்த ஆலயம். அப்படி என்றால் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் தவறு செய்திருக்கிறேன், பாவங்கள் செய்திருக்கிறேன், அதை மன்னியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது, இயேசு உங்களுடைய இருதயத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான கிரியைகளை செய்ய ஆரம்பித்து விடுவார். அப்ப இயேசு என்ன நீங்க கூப்பிடணும். யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இயேசுவை அறியாத மதத்தாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவராக நீங்க இருந்தாலும் சரி, ஏன் உங்களுக்கு விடுதலை வேண்டும், உங்களுக்கு சுகம் வேண்டும், உங்களுக்கு அற்புதம் வேண்டும், உங்க வீட்டில் சமாதானம் வேண்டும் என்றால் இயேசுவை நீங்க உங்க உள்ளத்துல நீங்க வர வைக்க வேண்டும். நீங்க கேட்கணும், இயேசுவே நீங்க வாங்க,
இயேசு வரும் பொழுது, இயேசு வந்த வீட்டில் அற்புதம் நடக்கும். பேதுரு மாமி வீட்டுக்கு போகிறார். அவள் சுகவீனமா கிடக்கிறாரு. கையை பிடிச்சு தூக்கி விடுகிறார். இயேசு வந்த வீட்டில் யாரும் வியாதியோடு இருக்க முடியாது. அவர் வியாதிகளை சுகப்படுத்துகிற தேவனாக இருக்கின்றார். அதே போல சகேயு வீட்டுக்கு செல்கிறார், ரட்சிப்பு வருகிறது. இப்படி இயேசு வருகிற வீட்டில் நிச்சயமாக அற்புதங்கள் நடக்கும். எனவே நீங்கள், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன், நான் வேறு மதஸ்தனாக இருக்கிறேன், என்னால் எப்படி இயேசுவை கூப்பிட முடியும்? நிச்சயமாக கூப்பிடலாம், நீங்களும் கூப்பிடலாம். அவர் சகல உலகத்திற்கும், அகில உலகத்திற்கும் அவர் தேவனாக இருக்கிறார். அவர் எல்லாருடைய உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி. உலகத்தில் அத்தனை பேருக்காகவும், உங்களுக்காகவும் எனக்காகவும் அத்தனை பேருக்காகவும் அவர் இயேசு பலியாய் இருக்கிறார். எனவே அவரிடத்தில் நீங்கள் கேட்கலாம். சரி, வேதத்திலிருந்து நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஆலயத்தின் நன்மையை, என்ன நன்மையை யார் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்ப ஆலயத்தின் நன்மையில, ஆலயத்திற்குள்ளாக சென்றது மாத்திரம் தானா, அப்பதான் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி வேதத்துல பார்த்தா, சங்கீதங்களின் புஸ்தகம் 84வது சங்கீதத்துல 10வது வசனத்தின் பின்பாகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, 84வது சங்கீதம் 10வது வசனத்துல பின்பாகத்துல வாசித்து பார்க்கும் பொழுது, என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். நான் எவ்வளவு பெரிய கூடாரத்தில், மாளிகையில் வாசம் செய்தாலும், எப்படி நான் வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, எப்போவாவது அவருடைய ஆலயத்தின் வாசற்படியில காத்து கிடப்பதையே நான் விரும்புகிறேன். தேவன் வாசம் செய்கிற இடம், சர்வத்தையும் படைத்தவர் வாசம் செய்கிற அந்த இடத்துல உள்ள வாசற்படியில நித்தமும் காத்து கிடப்பதையே நான் விரும்புகிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் இங்கு சொல்வதை நம்மால பார்க்க முடிகிறது. அப்படி அவருடைய வாசற்படியில என்ன நடக்கும்? ஆலயத்திற்கு உள்ள போனாலும் கர்த்தர் அங்கு இருக்கிறார், சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா ஆலயத்துல புறம்பே இருந்து என்ன கிடைக்கும்? ஆலயத்துக்கு வெளியில இருந்தா நன்மை கிடைக்குமா? ஒருவேளை நான் ஆலயத்திற்கு உள்ள போவதற்கு நான் தகுதி இல்லாதவனாக நான் இருக்கிறேனே, நான் பாவியாக இருக்கிறேனே, நான் கர்த்தருக்கு விரோதமாகவே, இயேசுவுக்கு விரோதமாகவே நான் செயல்பட்டேனே, அவர் சொன்ன கற்பனைகளை நான் கை கொள்ளவில்லையே, இயேசுவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே, நான் எப்படி ஆலயத்திற்குள்ளாக போக முடியும்? நான் இயேசுவை அறியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறேன், இப்பதான் அறிஞ்சிருக்கிறேன், ஆனால் எனக்கு சுகம் வேண்டும். எப்படியோ நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன், இயேசு அற்புதம் செய்கிறவர் என்று சொல்லி, இயேசு சுகம் கொடுக்கிறவர் என்று சொல்லி, இயேசு போஜனம் கொடுக்கிறவர் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். ஆனா நான் எப்படி ஆலயத்திற்குள்ளாக போக முடியும்? தேவாலயத்திற்குள்ளாக என்னால் எப்படி செல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வாசற்படியில நிற்பதையே நான் விரும்புகிறேன் என்று சொல்லி இங்கு வேதம், சங்கீதக்காரன் அழகாக சொல்லி வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. வேதத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு ஒரு சம்பவம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அங்கு ஜெப வேளையில 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போகிறார்கள். ஒரு நாள் அவங்க ஜெப வேளைக்கு தேவாலயத்திற்கு போகணும் அப்படின்னு சொல்லி போகிறார்கள். அங்கு போகும் பொழுது, அப்பொழுது 2வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். பிறவிலே சப்பானியாய் பிறந்திருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை ஒரு முடக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு மூடமான ஒரு வாழ்க்கை அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை முடமாய் போய்விட்டது. என்ன நடக்க முடியாது. அவன் வரனா, அவன் இந்த ஆலயத்திற்கு வரனா கூட யாராவது ஒருவர் தூக்கி கொண்டு வருகிறார்கள். வந்தாலும் அவனால எந்த வேலையும் செய்து ஒன்றும் செய்ய முடியாது. அவன் வேலை என்ன? தேவாலயத்திற்கு வருகிறவரிடத்துல பிச்சை கேட்டு அவர்கள் கொடுக்கிற பணத்தை வைத்து தன்னுடைய வயிற்றை நிரப்பி கொண்டிருக்கிறான். அப்ப அவனுடைய வாழ்க்கை
முடமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. சரீரத்தில் ஜீவன் இருக்கிறது, கையில பலன் இருக்கிறது, ஆனா கால்கள்ல பலன் இல்லை. முடவனாக அவன் இருந்து கொண்டு இருக்கிறான். முடமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற அவனை இருக்கிறான். அவன் நாடோறும் கொண்டு வந்து அங்கு வைப்பாங்க. நாடோறும் தினந்தோறும் அவனை கொண்டு வந்து அங்கு வைப்பார்கள். ஆலயத்திற்கு போகிறவர்கள் வருகிறவர்களிடத்துல அவன் காசு கேட்பான். அவரவர் தங்களுக்கு முயன்றவரை அவங்களுக்கு பிச்சை போட்டு கொண்டு போகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், முடமான ஒரு வாழ்க்கை. அப்படி இருக்கும் பொழுதுதான் பேதுருவும் யோவானும் அங்கு தேவாலயத்திற்கு செல்கின்றார்கள். தேவாலயத்திற்கு செல்லும் பொழுது அவர்களிடத்திலும் அதே போல கேட்கின்றான். அவர்கள் சொல்லுகிறாங்க, என்கிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, நீ கேட்கிறபடி பணம் எங்கிட்ட இல்லப்பா, ஆனா ஒண்ணு உண்டு, இயேசுங்கிற நாமம் எங்களிடத்துல உண்டு, எங்களிடத்துல இருக்கிறத நான் தருறேன், இயேசுவின் நாமத்தினாலே எழும்பி நட அப்படின்னு சொன்ன உடனேயும் அவன் எழும்பி நடந்து குதித்து தேவாலயத்திற்கு உள்ளே போனான். தேவாலயத்திற்கு உள்ளே வர முடியாதபடி வாசல்ல இருந்து அவன் யாசகம் செய்து கொண்டிருந்த ஒவ்வொருவரிடத்துமா பணத்தை கேட்டுக் கொண்டிருந்த அவன் சந்தோஷத்தோடு குதித்து எழுந்து அன்று தேவாலயத்திற்குள்ளே பிரவேசித்து தேவனை மகிமைப்படுத்தினான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். வாழ்க்கை முடமாய் போயிருக்கிற ஒரு சூழலை, எப்படி ஒருவருடைய வாழ்க்கை முடக்கப்படுகிறது, எப்படி ஒரு மூடமான ஒரு வாழ்க்கை ஜனங்களுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்றால், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரத்துல தீர்க்கதரிசிகள் புத்திரர்ல ஒருத்திக்கு மனைவியா இருக்கிறவள் அங்கு தீர்க்கதரிசியின் இடத்துல வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறாள். ஐயா, உமக்கு தெரியும், என்னுடைய கணவர் தீர்க்கதரிசியாக இருந்தார், அவர் மரித்து போய்விட்டார். அவர் வாங்கின கடன்கள் உண்டு, அந்த கடனை அடைப்பதற்கு எங்களுக்கு திராணி இல்லை. இப்போ அந்த கடன் யார் கொடுத்தார்களோ அவர்கள் வந்து எங்களிடத்துல 2 பிள்ளைகளையும் அடிமையாக கொண்டு போக வந்து நிற்கிறார்கள். அடிமையா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்க முடியல, கடனை திருப்பி கொடுக்க முடியல, வருமானத்துக்கு எந்த வழியும் இல்லை, எப்படி எந்த சொத்தை வித்து கொடுக்கன்னு தெரியல. ஏன்னா தீர்க்கதரிசிகள் புத்திரர், அப்போ அவர் ஒரு தீர்க்கதரிசி அவ்வளவு பணம் இல்லை. அப்போ இதை எப்படி நான் அந்த கடனை அடைப்பது? இப்ப ஏன் வாழ்க்கையும் முடமாய் போய்விட்டது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் முடமாய் போய்விட்டது. என் வாழ்க்கையும் முடமாயிருச்சு. ஏன்னா 2 பிள்ளைகள் போயிட்டாங்க, கணவர் இறந்துட்டாரு, பிள்ளைகள் அடிமையாய் போயிட்டாங்க. பிறகு எனக்கு என்ன வாழ்க்கை இருக்கிறது? என்னுடைய வாழ்க்கையும் முடமாகி விட்டது. என்னுடைய பிள்ளைகள் அவர்கள் கடன் வாங்கல, பெற்றோர் வாங்கின கடனுக்காக பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கையும் முடமாய் போய்விட்டது. ஒரு முடமான வாழ்க்கை இருக்கிறது, நான் என்ன செய்வது என்று தெரியல அப்படின்னு போய் எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துல போய் கேட்கின்றார்கள். என்ன செய்ய முடியும், என்னுடைய வாழ்க்கை முடமாய் போயிருச்சு, என்ன செய்வது என்று சொல்லி கேட்கும் பொழுது அங்கு எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உன்கிட்ட என்ன இருக்கு? கொஞ்சம் ஒரு குடத்துல எண்ணெய் மாத்திரம் இருக்கு, எல்லார் இடத்துல காலியான பாத்திரத்தெல்லாம் வாங்கு, அறை வீட்டை மூடிக்கொள், நீ உள்ள இருந்து எல்லாவற்றையும் அந்த பாத்திரத்துல நிரப்பு அப்படின்னு சொன்ன உடனே ஊற்ற எல்லா பாத்திரமும் எண்ணெயால நிரம்பி விட்டது. நிரம்பின பின்பு அவ என்ன செஞ்சா, பாத்திரம் இல்லை அப்படின்னாங்க, அது எண்ணெயும் ஊறுவது நின்று போய்விட்டது. எண்ணெயும் அதோடு நின்று போய்விட்டது. உடனே தீர்க்கதரிசியின் இடத்துல போறா, ஐயா இந்த மாதிரி சம்பவம் நடந்தது, உடனே அதை நீ விற்று எல்லாருக்கும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி உன் கடனை தீர்த்துக்கொள் அப்படின்னு சொன்ன உடனேயும் அவ எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு மீதியான துணிக்கையும் எடுத்து தன்னுடைய ஜீவனத்துக்காகவும் அவள் வைத்திருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். கடனை அடைப்பதற்கு முடமான வாழ்க்கை, முடமாய் போன வாழ்க்கை முடங்கி போய்விட்டது. தன்னுடைய வாழ்க்கையை முடங்கி போய்விட்டது, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை முடங்கி போய்விட்டது. ஏன்? கடன் பிரச்சனை. அந்த கடன் பிரச்சனையால முடங்கி போயிருந்த அவளுடைய வாழ்க்கையை மீண்டுமாக துளிர்க்க செய்தார். அந்த நல்ல தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், அவரைத்தான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் தம்முடைய வார்த்தையை
எழுதி வைத்திருப்பதைத்தான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதை தியானித்துக் கொண்டு இருக்கிற வேளையிலே ஒருவேளை உங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருந்து கொண்டு இருக்கலாம். ஐயோ, நான் என்ன செய்வேன், கடன் பிரச்சனையில மாட்டிட்டேனே, அடுத்த வேளை சாப்பாட்டு கூட்ட வழி இல்லையே, நான் என்ன செய்வது? வேதத்திலேயும் அப்படித்தான் இருந்தார்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் அங்கு ஒரு பெரிய பஞ்சம் வந்து விட்டது. சாரிபாத்துல ஒரு ஏழை விதவை இருந்து கொண்டு இருக்கிறாள். அவள் விறகுகளை பொறுக்கி கொண்டிருக்கிறாள். எலியா தீர்க்கதரிசி போய், அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு. அவ தண்ணி எடுக்க போகிற வேளையிலே அடுத்து சொல்றா, எனக்கு ஒரு அடையை செய்து கொண்டு வா, எனக்கு பசிக்கு. அவ சொல்றா, என்கிட்ட கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. நாங்க கடைசியா அதை எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு செத்து போகும்படியாக நான் இந்த விறகுகளை பொறுக்குகிறேன். ஐயா, பஞ்சம் வந்துருச்சு, என்னால இதற்கு மேல கடன் வாங்க முடியாது, கடன் வாங்கினாலும் என்னால திருப்பி செலுத்த நிர்வாகம் இல்லை, நான் ஏழை விதவையாக இருந்து கொண்டு இருக்கிறேன். என் பிள்ளை சின்ன வாலிப பையனா இருக்கலாம், ஒருவேளை சின்ன பையனா இருக்கலாம், அவனாலையும் வேலை செய்யக்கூடிய அளவிற்கு இல்லை. நான் என்ன செய்வது? சற்று போய்விட வேண்டும். நேகர் கடன் பிரச்சனையில தற்கொலைக்கு நேராக சென்று கொண்டு இருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. ஐயோ, நான் என்ன செய்வேன், என்னுடைய விவசாயத்துல வருமானம் வரல, மழை இல்லை, அல்லது மழை அதிகமா வந்துருச்சு, அல்லது விலை இல்லை, நான் என்ன செய்வது? கடன் அதிகமாய் போயிருச்சு, நான் தற்கொலை செய்து கொள்கிறேன். எத்தனையோ விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருப்பதை நியூஸ் பேப்பர்லையும் டிவிகள்லையும் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதே போல வருமானங்கள் இல்லை, தொழில நஷ்டமாய் போச்சு, என்ன செய்வது? தற்கொலை. பெரிய பெரிய தொழிலதிபர்கள் கூட தற்கொலைக்கு நேராக சென்று விடுகிறார்கள், கடனை அடைக்க முடியாதபடி. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல போய்கொண்டிருக்கிற ஜனங்களுக்காகத்தான் கர்த்தர் என்று சொல்லுகிறார். வாசற்படியிலிருந்து முடமாய் போயிருந்த வாழ்க்கை உடையவனுக்கு எப்படி இயேசு வாழ்க்கை கொடுத்தாரோ, எப்படி அந்த தீர்க்கதரிசி புத்திரர் மனைவிக்கு கர்த்தர் அற்புதம் செய்தாரோ, அதே போல இந்த சாரிபாத் விதவைக்கு சொன்னார், முதல்ல எனக்கு அடைய கொடு, நீ செய்கிறதில்ல, முதல்ல எனக்கு கொடுத்துரு, அடுத்து உன் பஞ்சகாலம் முழுவதுமாக கர்த்தர் உன்னை போஷிப்பார், அற்புதம் நடக்கும்னு சொன்னாரு. அதே போல அடையை செய்து கொடுத்தார். அந்த பஞ்சகாலம் முழுவதும் அவருடைய மாவு செலவழியும் இல்லை, எண்ணெய் குறையவும் இல்லை என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலையும் செய்வார். ஒருவேளை நீங்க கடன் பிரச்சனையால, ஐயோ என் வாழ்க்கை முடமாய் போய்விட்டது, என்னுடைய வாழ்க்கை முடங்கி விட்டது, நான் என்ன செய்ய, அல்லது வியாதியால் என்னுடைய வாழ்க்கை முடங்கி போய்விட்டது, நான் என்ன செய்வது என்று சொல்லி நீங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கலாம், வருத்தத்தோடு இருந்து கொண்டு இருக்கலாம். இந்த நிகழ்ச்சியை நீங்க வேதனையோடு பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். என்ன செய்வதுன்னு தெரியலையே, நான் தற்கொலைக்கு நேரத்தான் போகணும்னு சொல்லி நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். உங்களுக்கு இயேசு அற்புதம் செய்யும்படியாக விரும்புகிறார். அவருடைய வாசற்படியில் நிற்கிறவர்களுக்கு அற்புதம் செய்கிற தேவன் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் அற்புதத்தை செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உங்களுடைய கடன்களை கர்த்தர் அடைத்து கொடுப்பார், அதற்கு வழிவாசல்களை திறப்பார், உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். இன்னும் வியாதியோடு நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வியாதிகளை குணப்படுத்துவார். ஒருவேளை உங்க பெற்றோர்கள் வியாதியோடு இருக்கிற நிமித்தமாக அநேக காசு நீங்க செலவழித்துக் கொண்டிருக்கலாம், அல்லது பிள்ளைகளுக்காக செலவழித்துக் கொண்டிருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க கடனுக்குள்ளாக நீங்க சென்ற சரி, இயேசு உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்யும்படியாக இந்த வேளையில இறங்கி வந்திருக்கிறார். இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. இயேசு உங்களுடைய கடன்களை எல்லாம் மாற்றுவார். முடங்கி போய் கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கையை மீண்டுமாக தளிர்க்க செய்வார், மீண்டுமாக எழும்ப கர்த்தர் கிருபை கொடுப்பார். அவன் எப்படி இயேசுவின் நாமத்தை சொல்லி சொன்ன உடனேயும் அவன் குதித்து எழும்பி ஓடி தேவ ஆலயத்திற்குள்ளாக போனானோ, அதே போல நீங்க ஆலயத்திற்கு செல்ல முடியாதபடி, ஒரு நல்ல இடத்திற்கு செல்ல முடியாதபடி வெட்கி தலை குனிந்து போய் நிற்கிறீர்களோ, அதே இடத்திற்குள்ளாக நீங்கள் சந்தோஷத்தோடு உள்ளே பிரவேசிப்பீர்கள். நிச்சயமாக இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை செய்ய போகிறார். அடுத்து வேதத்தில் நம்ம பார்த்தோம் என்றால் 1 சாமுவேலின் புஸ்தகத்தை நாம் பார்த்தோம் என்றால் அங்கு ஒரு அன்னாள் என்ற ஒரு தேவ மனுஷியை குறித்து நம்ம பார்க்கிறோம்.
அன்னாள் அவளுக்கு குழந்தை இல்லை. வருஷந்தோறும் தேவாலயத்துக்கு போவாங்க, பலியிடுவாங்க, சாப்பிடுவார்கள், வருவார்கள். அப்படி வரும் பொழுது அவளுடைய சக்களத்தை என்ன செய்வா, அவளுடைய மிகவும் விசனப்படுத்துவாள் என்று சொல்லி அங்கு வேதத்தில் பார்க்கிறோம். 4வது வசனத்தில் அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாக பெனின்னாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அங்கு 6வது வசனத்தில் கர்த்தர் அவள் கற்பத்தை, அன்னாளுடைய கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விஷனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். அழுது கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஏன் இப்படிப்பட்ட அழுகை வந்தது? ஏன் அவள் நாச்சியார்களை பயங்கரமாக விசனப்படுத்தினாள், அசிங்கமாக பேசினாள், கேவலமாக பேசினாள்? காரணம், இவளிடத்தில் ஒரு காரியம் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை இல்லாத ஒரே காரணத்திற்காக அவளை அவ்வளவு விசனப்படுத்தி அவள் ஆலயத்திற்கு, தேவாலயத்திற்கு போன நாள் எல்லாம் அழுது கொண்டே இருக்கும்படியாக செய்து கொண்டிருந்தாள். அழுதும்படியாக செய்து கொண்டே இருந்தாள். அவளுடைய வாழ்க்கை இல்லாமை என்கிற ஒன்று வந்து அவளுடைய வாழ்க்கை மிகவும் மோசமான நிலைமைக்குள்ளாக தள்ளப்பட்டு விட்டது. அவள் ரொம்ப வருத்தத்திற்குள்ளாக அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. காரணம், அவளுடைய இல்லாமை. குழந்தை என்கிற காரியம் அவளுக்கு இல்லை. அந்த இல்லாமை நிமித்தமாக அவள் மிகவும் வேதனை. ஒவ்வொரு வருடமும் போகிற சமயத்துல எல்லாம் அவள் அழுது கொண்டே இருக்கிறார். தேவாலயத்திற்கு போவது மகிழ்ச்சியோடு நம்ம கர்த்தருக்கு ஆராதனை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி போவாங்க, சந்தோஷமாக ஆராதனை செய்வார்கள், அங்கு பலியிடுவாங்க, அங்கு சாப்பிடுவாங்க. அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க விடாமல் அவளுடைய வாழ்க்கையில இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு குறை, கர்ப்பத்தின் கனி இல்லை. அந்த கர்ப்பத்தின் கனி இல்லாதது நிமித்தமாக, பிள்ளை இல்லாதது நிமித்தமாக அவள் அவ்வளவு அழுது கொண்டிருந்தாள், புலம்பிக் கொண்டிருந்தாள். ஆனால் ஒரு வருடம் வரும் பொழுது அவள் யோசித்தாள், நான் ஏன் இங்கிருந்து அழுது சாக வேண்டும்? ஏன் என் வாழ்க்கையில நான் அழுது கொண்டே இருக்கணும்? நேர தேவாலயத்திற்குள்ளாக பிரவேசித்தாள். தேவாலயத்திற்குள்ளாக 9வது வசனம் சொல்கிறது, சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுவரை இங்கிருந்து அழுது கொண்டிருக்கிறாள். இவள் வீட்டிலே அழுது கொண்டிருக்கிறாள். இவள் அங்கு பலியிட சென்ற இடத்திலே அழுது கொண்டிருக்கிறாள். ஆனா அன்று அவள் அழுத இடம் இங்கு அல்ல, தேவாலயத்திற்குள்ளாக போய் தேவனிடத்தில் அழுதாள், கர்த்தரிடத்தில் அழுதாள். ஐயா, நான் படுகிற வேதனையை பாரும். ஒவ்வொரு வருடமும் நான் இவ்வளவு அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறேனே, உம்முடைய ஆலயத்தில் வந்து மகிழ்ச்சியாக என்னால் ஆராதனை செய்ய முடியவில்லையே, மகிழ்ச்சியோடு பலி செலுத்த முடியவில்லையே, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு வேதனை, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம், நான் இவ்வளவு வேதனைப்படுகிறேனே, இவ்வளவு ஒவ்வொரு வருடமும் உம்முடைய ஆலயத்திற்கு வந்து அழுது கொண்டே செல்கிறேனே, இதுதான் என் வாழ்க்கையா? என் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் எனக்கு குழந்தை இல்லாமலே தான் இருக்குமா? இப்படியே தான் நான் மரிக்க வேண்டிய சூழ்நிலை வருமா? போய் அழுகின்றாள், அழுது புலம்புகின்றாள். கர்த்தர் அவளை நினைத்தருளி கர்த்தர் அவளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். உங்கள்கிட்ட இல்லாமே என்கிற காரியம் உங்க வீட்டில் என்ன இல்லை? நிறைய காரியங்கள் இல்லை. குடும்பத்தில் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் இன்னும் பொருளாதாரம் இல்லை, தேவையான ஆகாரம் இல்லை, எல்லாம் இல்லை. அப்படிங்கிற சூழ்நிலையிலேயே உங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டு இருக்கிறதா? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யும்படியாக விரும்புகிறார். ஒரு அதிசயத்தை உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்யும்படியாக விரும்புகிறார்.
வேதத்திலே பார்த்தோம் என்றால் யோசேப்பு குறித்து பார்க்கிறோம். யோசேப்பு தன்னுடைய பெற்றோர்களால் தகப்பனாரால் கைவிடப்பட்டு சகோதரர்கள் கொல்ல நினைத்து அவனை எடுத்து விற்று போட்டு இப்படியாக அவனுடைய வாழ்க்கை சென்று கொண்டு கடைசியில் செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலைக்கு சென்று விடுகிறான். சிறைச்சாலையிலிருந்து வெளிவருவதற்கு ஒரு சான்ஸ் கிடைத்தது, அந்த சான்ஸும் இல்லாமல் போய்விட்டது. பானபாத்திரக்காரன் மறந்து போய்விட்டான். 3 வருடம் அவன் நினைக்கவே இல்லை. அவன் நினைத்திருக்கலாம், கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனம் என்ன, என்னுடைய பெற்றோர் என்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் என்னை பணிந்து கொள்வார்கள், அதுதானே கர்த்தர் எனக்கு தரிசனத்தை கொடுத்திருந்தார். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவத்தை பார்த்தால் அந்த தரிசனம் நிறைவேறாமல், அந்த வாக்குத்தத்தம் இல்லாமலே போய்விடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் அவன் இருந்து கொண்டிருந்தான். ஆனாலும் அவன் கர்த்தரை உத்தமத்தோடு அவன் பின்பற்றினான். கர்த்தரை இறுக பற்றி கொண்டான். நான் பாவம் செய்ய மாட்டேன், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டேன் என்று சொன்னது நிமித்தமாக கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நாள் வந்தது, அவனை கர்த்தர் அந்த பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தி வைத்து அழகு பார்த்தார். அழகு பார்த்தது மாத்திரமல்ல, எந்த சகோதரர் பெற்றோர் அவனை வெறுத்தார்களோ, அவனை கொலை செய்ய நினைத்தார்களோ, அவர்கள் இவனுடைய காலில் வந்து சாஷ்டாங்கமாய் விழுந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு நாளும் கர்த்தர் கொடுத்த தரிசனம், கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒரு நாளும் வீணாய் போவதில்லை. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லை என்கிற சொல்லக்கூடிய சூழ்நிலைகள்ல இருக்குதா? எல்லாவற்றையும் கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக அழைக்கிற தேவன். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக. சாராய் மலடியா இருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவளிடத்துல பிள்ளை இல்லை, மலடியா இருந்தாள் அப்படின்னு பார்க்கிறோம். அவளுடைய கற்பத்தில் கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்து, அழகான ஈசாக்கை கொடுத்து ஆசீர்வதித்தார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் இல்லையோ அத்தனையும் இயேசு நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒரு சகோதரிக்கு கொஞ்சம் காலில் ஊனம், கொஞ்சம் லேசான ஊனம், ரொம்ப கவனமாக பார்த்தா மாத்திரம்தான் அவர்கள் கால் ஊனமுற்றவர்கள் என்பது தெரியும் அல்லது தெரியாது. அப்படிப்பட்ட சகோதரி, அவங்க வாய் கொஞ்சம் கொன்னி பேசுவார்கள். அவருடைய தம்பி தங்கைகள் எல்லாருக்கும் திருமணம் முடிந்து விட்டது. ஆனால் இவர்களுக்கு இந்த 2 காரணத்தினால திருமணம் ஆகவே இல்லை. உடனே இவங்க நினைச்சாங்க, பெற்றோர் சொல்லிட்டாங்க, உனக்கு இனிமே திருமணம் ஆகாது, நாங்கள் இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஆனா அதற்கு பிற்பாடு உன்னுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ தெரியல அப்படின்னு சொல்லிக்கொண்டு அடிக்கடி சொல்வார்களாம். அப்படியே சொல்லிக்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு விபத்துல தாய் தகப்பன் 2 பேருமே மரித்து போய்விட்டார்கள். இந்த சகோதரி மாத்திரம் தனிமையாக வீட்டில் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இவர்கள் மாத்திரம் தனிமையா ஒரு நபருக்காக அவர்கள் ஆகாரம் சமைக்க வேண்டும், சாப்பிட வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு நாள் பலகீனம் வந்து விட்டது. ஒரு பலகீனம், நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள். ரொம்ப பெரிய வியாதி இல்லை, சின்ன வியாதி தான். அந்த நோய் வந்த உடனேயும் இவங்க சமைக்க முடியவில்லை. சமைப்பதற்கு யாரும் அக்கம் பக்கத்தில் இருக்க கூட உதவிக்கு வரவில்லை. ஏன்னா எதுவும் இல்லாதவர்கள். இருக்கிறவர்களிடத்துல எல்லாரும் ஓடி போவாங்க, இல்லாதவங்களுக்கு யாருமே உதவி செய்ய மாட்டார்கள். அதே போலதான் இந்த சகோதரி கிடக்கும் பொழுது இந்த சகோதரிக்கு பலவீனப்பட்டு போயிட்டாங்க. ஆகாரம் செய்வதற்கு கூட முடியல. பலவீனமா இருக்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய சகோதரர் சகோதரிகளுக்கெல்லாம் தகவல் சொன்னார்கள். ஆனா எல்லாருமே சகோதரி எங்களால வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இருந்துட்டாங்க. உடனே இவங்களுக்கு ரொம்ப வேதனையா போச்சு. ஐயோ, நான் என்ன செய்வேன்? என் வாழ்க்கையில திருமணம் அப்படிங்கிறது இல்லை, என் வாழ்க்கையில திருமண காரியங்கள் என் வாழ்க்கையில் இல்லாமலே போயிருச்சு, என் வாழ்க்கை இந்த கஷ்டத்திலே நான் போயிருவேனோ அப்படின்னு சொல்லி ஒரு நாள் நேர தேவாலயத்திற்கு சென்றார்களாம். தேவாலயத்தில் போய் காலையிலிருந்து மாலை வரைக்கும் அழுது இருக்கிறாங்க. ஆண்டவரே, என் கூட பேசுங்க ஆண்டவரே,
நீங்க என் கூட பேசுங்க, நீங்க வார்த்தையை கொடுங்க. என் வாழ்க்கையை என்ன வச்சிருக்கிறீங்க, என்ன தரிசனம் வச்சிருக்கிறீங்க, என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. நான் இவ்வளவு வேதனைப்படுகிறேனே, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேனே, எனக்கு உதவிகள் செய்வதற்கு யாரும் இல்லையே, பலவீனப்பட்டு போய் கொண்டே இருக்கிறேனே, நான் என்ன செய்வது? காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்கார்ந்து அழுதுட்டு சோர்ந்து போய் வெளியில வந்திருக்கிறாங்க. இந்த அண்ணாளுக்கு சொன்னது போல ஏலி கூட இல்லை. ஏலியை போன்று ஒருவர் கூட வந்து ஆறுதலா ஒரு வார்த்தை சொல்வதற்கு இல்லை. ஐயோ, இந்த இவ்வளவு பெரிய ஆலயத்துல ஒரு நபர் கூட வந்து எனக்காக பேசுவதற்கு யாரும் இல்லையே. எத்தனை பேர் இந்த ஆலயத்துல ஜெபிக்க வருவாங்க, இன்று யாருமே வரல. அப்ப ஆண்டவர் என் கூட பேச விரும்பல. என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான். என்னுடைய இல்லாமையை மாற்றுவதற்கு யாராலேயும் முடியாது. இனி அவ்வளவுதான். இனி நான் ஏன் வாழ வேண்டும்? இனி நேர போய் நான் தற்கொலை செய்து மடிந்து போய்விட வேண்டும், என்னுடைய ஜீவனை விட்டுவிட வேண்டும், நான் ஜீவித்து ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி நேராக அவர்கள் வாசலை கடந்து வரும் பொழுது அங்கு ஒரு வாலிபன் நின்று கொண்டு இருந்திருக்கான். அவங்க அந்த சகோதரியோடு பேசி சொல்லியிருக்கிறாங்க, உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா ஆகலையா? உங்க வீட்டில் வர்றேன், அவங்க யார், என்ன வயசு, என்ன எதுவுமே கேட்கல, எதுவுமே கேட்கல. இது போன்று எனக்கு திருமணமாக ரொம்ப நாள் நான் இருந்துட்டேன், வீட்டில் எவ்வளவோ சொல்லியும் கேட்கல. அது ஏதாவது பண வசதி இல்லை, ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி சொல்லியே தட்டி கழித்து விட்டு இப்ப எந்த பெண்ணும் கிடைக்கல. நான் ஆண்டவரிடத்துல ஒரு பொருத்தனை பண்ணேன், ஆண்டவரே உம்முடைய தேவாலயத்துக்கு போவேன், அங்க போய் வெளியில நிற்பேன், இன்றைய தினத்துல யார் வருகிறார்களோ அவர்களிடத்துல போய் பேசுவேன், அவர்கள் தான் எனக்கு கொடுத்த நீ மனவாட்டி அப்படின்னு நான் தெரிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி இவர் நினைச்சிட்டு அந்த ஆலயத்திற்கு முன்பாக உட்கார்ந்துருக்கிறாராம். ஒரு நபர் கூட வரல. காலையிலிருந்து மாலை வரைக்கும் யாருமே வரவில்லை. அவரும் அங்க சாப்பிடாம கொள்ளாம அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறார். மாலை வேலையானதுக்கு அப்புறமா இந்த சகோதரி வெளியில வந்த உடனேயும் இவங்கிட்ட பேசி இருக்கிறாங்க. பேசின உடனேயும் இவர்களும் சந்தோஷப்பட்டு இவருடைய நிலைமையும் சொன்னதுக்கு அப்புறமா, அதெல்லாம் எனக்கு பணத்துக்கு எந்த பஞ்சமும் இல்லை, நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வந்து எனக்கு மனைவி ஆனா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோட கொண்டு போய் அவருடைய வாய் கொன்னலையும் கொஞ்சம் ஓரளவு மாற்றி சரி செய்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஓரளவு மாற்றி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து 2 குழந்தைகளை பெற்றெடுத்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க நினைச்சாங்க, என்னுடைய வாழ்க்கையில திருமணம் இல்லை, திருமண காரியங்கள் என் வாழ்க்கையில நடக்காது, நடக்க போவதில்லை அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருந்த பிள்ளைக்கு கர்த்தர் அற்புதம் செய்தார். அவருடைய ஆலயத்தில் நன்மையால கர்த்தர் திருப்தி ஆக்கினார். அதே போல உங்களுக்கும் உங்களுடைய வீடுகளில் என்ன இல்லையோ ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இது இல்லாம இருக்குப்பா, எனக்கு இதை நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவன் இல்லாதவற்றை உங்களுக்கு இருக்கிறதாக மாற்றி கொடுப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்க தைரியமாக உங்களிடத்துல என்னால சொல்ல முடியும். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். விசுவாசத்தோடு நீங்க கேட்கணும். விசுவாசம் இல்லாம ஏதோ நான் சொல்றேங்கிறதுக்காக கேட்க கூடாது. விசுவாசத்தோடு இயேசு என் வாழ்க்கையில இல்லாதவற்றை இருக்கிறவைகளாக மாற்றுவார், என்னுடைய எல்லா முடமாகி போன வாழ்க்கையை மாற்றுவார் அப்படிங்கிற விசுவாசத்தோடு நீங்க கர்த்தரை தேடினீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை காண்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை என்று சொல்லி என்னால் தைரியமாக சொல்ல முடியும். அடுத்து வேதத்தில் பார்த்தா லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 13வது அதிகாரம் 11 to 13 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே தேவாலயத்திற்குள்ளாக இருக்கிறாள். தேவாலயத்திற்குள்ளாக பலவீனப்படுத்துகிற ஆவி அதை கொண்டிருந்த அந்த சகோதரி அவள் அங்கே தேவாலயத்துக்கு வருகிறார். பலவீனப்பட்டு போய் தான் இருக்கிறார். ஆனாலும் அவள் எப்பொழுதும் அங்கு வந்து சென்று கொண்டிருக்கிறாள். அப்ப இயேசு வருகிறார். இயேசு அவளை சுகமாக்குகிறார். அந்த பலவீனப்படுத்துகிற ஆவியை துரத்துகிறார். அவளுக்கு ஒரு நல்லதொரு சுகம் கிடைக்கிறது. அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி போய்
அவள் சுகம் பெற்றாள் என்று சொல்லி நம்மால பார்க்க முடிகிறது. இதே போல பலவீனப்பட்டு போயிருக்கிற வாழ்க்கை, ஏதோ ஒரு விதத்துல பலவீனப்பட்டு போயிருக்கிறீர்கள். ஒண்ணு, உங்களுடைய வாயினால பலவீனப்பட்டு போயிருக்கிறீர்கள். உங்கள் வாய் ஏதாவது எதை பேசக்கூடாதோ அதை பேசுகிறது, அதிகமாக பேசுகிறது, அல்லது கோள் சொல்லுகிறது. ஒருவர்கிட்ட சொன்னா இன்னொரு இடத்துல போய் சொல்லாம இருக்கிறது கிடையாது. அதே போல அதை உங்களால விட முடியல, அது உங்களுக்கு பலவீனமாக இருக்கிறது. அல்லது கோபம் உங்களுக்கு பலவீனமாக இருக்கிறது. அந்த கோபத்தினால உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் பின்தங்கி போய் இருக்கிறீர்கள். அதனால யாரும் உங்களிடத்துல பேசுவது கிடையாது, யாரும் உங்களிடத்துல வருவது கிடையாது. பலவீனப்படுத்துகிற ஆவி. அதே போல விபச்சார பழக்கம், அது நிமித்தமாக உங்களிடத்துல யாரும் வருவது கிடையாது, பலவீனப்படுத்துகிற ஆவி. இதே போல போதை வஸ்துகளுக்கு அடிமையாய் போய் இருப்பது நிமித்தமாக, இவன் போதையை பயன்படுத்துறவன் போதையில பேசுவான், நீங்க என்னதான் நல்லது செஞ்சாலும் சரி போதையில பேசுறான் அப்படின்னு சொல்லி பலவீனப்படுத்துகிற ஆவி. அது இருந்துச்சுன்னா அதையும் கர்த்தர் அகற்றி போட உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட பலவீனப்படுத்துகிற ஆவி அங்க இயேசு சொல்லுவதை பார்க்கலாம். 12வது வசனத்தில், இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். நிமிர்ந்து நிற்க முடியல, கூனியா இருக்கிறா. 18 வருஷமாக நிமிர முடியாத ஒரு வாழ்க்கை, பலவீனப்பட்டு போய் இருக்கிற வாழ்க்கை இப்ப நிமிர்ந்து நிற்க முடிகிறது. இயேசுவினுடைய கரம் அந்த ஆலயத்தில் தொடப்பட்டவுடன் அவள் நிமிர்ந்து நிற்கிறாள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அதுபோல அங்கு அவள் இயேசு சொல்லக்கூடியது, இவளை சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி, அந்த கட்டுகளை அறுத்து விட வேண்டும். உங்களை எப்படிப்பட்ட பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க, பலவித கட்டுகளுக்குள்ளாக, பாவ கட்டுகளுக்குள்ளாக, இருளின் கட்டுகளுக்குள்ளாக அகப்பட்டிருக்கிறவர்கள், பில்லி சூனியத்தினால கட்டப்பட்டிருக்கிறவர்கள், மாந்திரிகத்தினால கட்டப்பட்ட சூழலில் இருக்கிறவர்கள், எல்லா அந்த அசுத்த ஆவிகள், செய்வினையினால கட்டப்பட்டு இருக்கிற ஆவிகள், எல்லா கிரியைகளையும் எல்லா கட்டுகளையும் அறுக்க இயேசு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதற்காகத்தான் இயேசு உங்களுடைய இல்லம் தேடி வந்திருக்கிறார், ஆலயத்தின் நன்மையினால திருப்தி ஆக்கும்படியாக. இங்கு நம்ம பார்க்கிறோம், சங்கீதக்காரர் சொல்றான், அவருடைய ஆலயத்தின் வாசற்படியில விழுந்து கிடப்பதையே நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்ன இங்கு சொல்றான். ஆனா இயேசு என்ன சொல்றார் தெரியுமா? இயேசு ஒன்று உங்களை பார்த்து சொல்கிறார். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 20வது வசனத்துல, இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அங்கு சங்கீதக்காரன் ஆலயத்தில் விழுந்து வாசற்படியில விழுந்து கிடப்பேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றான். இன்று இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார், உங்க வாசற்படியில தட்டி கொண்டிருக்கிறார், உங்களுடைய வாசப்படியில நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, என் சத்தத்தை கேளு, இந்த வாசல் கதவை நீ திறந்து கொடுத்தா நான் உன் வீட்டுக்குள்ள வந்தேன்னா வியாதி இருக்காது, பலகீனம் இருக்காது, சோர்வுகள் இருக்காது, குடும்பத்தில் சமாதான குலைச்சல் இருக்காது, உனக்கு எல்லாம் இல்லாமையே இல்லை என்று சொல்லக்கூடிய எந்த காரியமே இருக்காது. முடமாய் போயிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை திரும்ப எடுத்து கட்டுவதற்காக நான் வந்திருக்கிறேன், கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். உங்களுடைய இதய கதவை தட்டுகிறார், ஆலயமாகிய உங்களுடைய இருதயத்தில் இருந்து கதவை தட்டி கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, உன் இருதயத்தில் எனக்கு இடத்தை கொடு, நான் உன்னை பலவீனப்படுத்துகிறேன், அந்த ஆவிகளை துரத்த போகிறேன். நான் உள்ள வந்துட்டேன்னா அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி இருக்க முடியாது, அது உடனே வெளியேறும். உடனே நீ தலை குனிந்த உன்னுடைய வாழ்க்கை மாறி தலை நிமிர்ந்து நிற்பதற்கு உன்னால முடியும், உன்னால முடியும். அதற்காக கதவை தட்டி கொண்டிருக்கிற, முடமாய் கிடக்கிறாயோ, ஐயோ நான் என்ன செய்வேன், என்னுடைய வாழ்க்கை இப்படி முடமாய் போய்விட்டது என்று சொல்லி அங்கலாய்த்து கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, உங்களை பார்த்து தான் இயேசு சொல்லுகிறார், இதோ வாசற் படியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறேன், கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். திறந்து கொடுப்பீர்களா? அது மாத்திரமல்ல, இல்லை, எது கேட்டாலும் இல்லை,
என் வாழ்க்கையில இல்லை, திருமண காரியங்கள் இல்லை, கற்பத்தின் கனி இல்லை, ஆகாரம் புசிப்பதற்கு இல்லை, இப்படி இல்லை இல்லை, எதை கேட்டாலும் இல்லை இல்லை என்று உங்க வீடு இருந்து கொண்டு இருக்கிறதா? இல்லாதவர்கள் இருக்கிறவர்களைப் போல எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு கதவை தட்டி கொண்டிருக்கிறார். என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இயேசு கதவை தட்டி கொண்டிருக்கிறார். நீங்க கதவை திறந்து இயேசுவை உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால், உங்களுடைய இருதயத்தில் அவர்களை அழைத்தீர் என்றால், இருதயத்திலிருந்து கூப்பிடணும். ஏதோ உதட்டளவில் இல்லை. நீங்க உதட்டளவில் இருந்து கூப்பிட்டா ஒரு பிரயோஜனம் இல்லை. இருதயத்திலிருந்து உங்க வேதனை உங்களுக்கு தெரியும், உங்க பாடு உங்களுக்கு தெரியும், நீங்க அனுபவிக்கிற சித்திரவதை உங்களுக்கு தான் தெரியும். ஐயோ, எனக்குள்ளாக நான் எப்படி பழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறேன், என்ன வருத்தத்தோடு இருக்கிறேன், எந்த சூழ்நிலைகளில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும், இயேசுவுக்கும் தெரியும். அதனாலதான் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். கதவை தட்டி கொண்டிருக்கிறார். இயேசுவுக்கு கதவை திறந்து கொடுக்கிறீர்களா? இயேசுவுக்கு கதவை திறந்து கொடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில இயேசு அற்புதத்தை செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். முடமாய் போயிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை மீண்டுமாக எடுத்து கட்ட விரும்புகிறார். துள்ளி குதித்து மகிழ்ச்சியோடு ஓடுவதற்கு உங்களுக்கு கிருபை கொடுக்க போகிறார். எந்த இடத்துல முடங்கி போய் கொண்டு இருக்கிறீர்களோ அது உங்களுக்கு படுக்கக்கூடிய இடம் இல்லை. முடங்கி போய் இருக்கிற வாழ்க்கை வாழ்வதற்கு இயேசு உங்களை இந்த உலகத்திற்கு அனுப்பவில்லை. அந்த முடமாய் போன வாழ்க்கை விட்டு எழுந்திரு சகோதரா, எழுந்திரு சகோதரியே, இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிட்டு சொல்லுகிறேன். அந்த முடமாய் போயிருக்கிற வாழ்க்கை உங்களுக்கு தேவையில்லை. இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற வாழ்க்கை உங்களுக்கு தேவையில்லை. பலவீனப்பட்டு போயிருக்கிற வாழ்க்கை உங்களுக்கு தேவையில்லை. இயேசு கதவை தட்டுகிறார். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்று சொல்லி திரும்ப 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 உங்களுக்காகவே உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசுவின் சத்தம் உங்களுக்கு கேட்குதா? இயேசு கதவை தட்டுகிற சத்தம் கேட்குதா? எல்லாரும் அப்படியே கண்களை மூடி அந்த சத்தத்தை கொஞ்சம் கேளுங்க. கதவை தட்டுகிற சத்தம். மகனே, மகளே, உனக்காக நான் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறேனே, நான் சிலுவையில் ரத்தத்தை சிந்தி இருக்கிறேனே, கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தி இருக்கிறேனே, என்னுடைய உடல் முழுவதுமாக உழுத நிலம் போல காணப்பட்டது எதற்காக? நீ நன்றாய் இருக்க வேண்டும் என்று தானே. நீ முடமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றா நான் இத்தனை பாடுகள் பட்டு இருக்கிறேன். நீ எது கேட்டாலும் இந்த உலகத்தில் இல்லை இல்லை, என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல, என் வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்ல, என் வாழ்க்கையில சமாதானம் இல்ல, இதையே சொல்லிக் கொண்டு இருப்பதற்காகவா நான் இவ்வளவு பாடுகள் பட்டு இருக்கிறேன்? இல்ல, உன் வாழ்க்கையில பலவீனப்பட்டு போய் ஒரு வாரத்தில் ஐயோ நான் என்ன செய்வேன், இந்த பலவீனத்திலிருந்து என்னால் விடுதலை பெற முடியவில்லையே என்று சொல்லி ஏங்கிக் கொண்டு இருக்கிறாயே. இதோ அந்த ஸ்திரீக்கு சொன்னது போல இன்று பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டாய் என்கிற சத்தம் உனக்கு கேட்கவில்லையா? அதற்காகத்தான் இயேசு துடித்துக் கொண்டிருக்கிறார். கதவை தர, கதவை தர. இயேசுவின் நாமத்தினாலே யாரெல்லாம் கதவை திறந்து கொடுக்கிறீர்களோ, யாரெல்லாம் உங்க இருதய கதவை திறக்கிறீர்களோ, உங்க வீட்டில் இயேசு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் மகிமையாக மகிமையாக உங்க வீடுகளில் இறங்கி நின்று கொண்டு இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் உங்களை மூடிக்கொண்டு இருக்கிறது. ஒரு விடுதலையாக்குற வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே எழும்பு, முடங்கி கிடக்காதே, முடங்கி கிடக்காதே. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினால் கூப்பிடுங்க. நீங்க எவ்வளவு சத்தமா கூப்பிடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். சத்தமிட்டு கூப்பிடு, சத்தமிட்டு கூப்பிடு. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவே என் வாழ்க்கையில வாங்கப்பா, இயேசுவே என் வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. நீங்க கூப்பிடும் பொழுது இயேசு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு அவர் உதவி செய்தா உங்களுக்கு ஏன் உதவி செய்ய மாட்டார்? தம்முடைய தம்முடைய சாயல்ல அவர் படைத்தாரு. தன்னுடைய கரத்தினால உருவாக்கின மனிதன் அல்லவா? அந்த மனிதனை எப்படி கைவிட்டு விடுவார்? ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவரால் கைவிட முடியாது. தான் அம்மா பெற்ற பிள்ளையை ஒரு கஷ்டப்படும் பொழுது ஐயோ என் பிள்ளை கஷ்டப்படுதேன்னு சொல்லி எவ்வளவு வேதனைப்படுகிறோம். அதற்கு நான் ஏதாவது செய்யணுமே என்று சொல்லி எவ்வளவு நாளும் செய்வதற்கு நம்மால ஏன்றதை செய்து கொண்டு இருக்கிறோமே. பரத்திலிருந்து நம்மை ஆசை ஆசையாக உருவாக்கின அந்த தேவன் உதவி செய்ய மாட்டாரா?
இயேசு உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரா? உதவி செய்யும்படியாகத்தான் விரும்புகிறார். இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இயேசு அற்புதம் செய்கிறார். இயேசு உங்களுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் இருதயத்திலிருந்து அவருக்கு வாசலை திறந்து கொடுக்கிறீர்களோ, இதோ இயேசு உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறார். இயேசுவினுடைய கரம் உங்க மேல வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது, வைக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஆணி வாய்ந்த கரம், அந்த தழும்புள்ள கரம் உங்கள் மீது வைக்கப்படுகிறது, வைக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே எழும்புங்க, எழும்புங்க. முடங்கி போயிருக்கிற வாழ்க்கை அல்ல, முடங்கி போயிருக்கிற வாழ்க்கை அல்ல. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே எழும்பி நடங்க. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வியாதிகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வியாதிகள் மறையட்டும், எல்லா வியாதிகள் மறையட்டும், எல்லா நோய்கள் மாறட்டும். இப்பொழுதே ஒரு குணம் உண்டாவதாக. எல்லா செயலிழந்து போன உறுப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே செயல்படும்படியாக ஜெபிக்கிற எல்லா தளர்ந்து போன நரம்புகள் இயேசுவின் நாமத்தினாலே உயிர்ப்பிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பலன் அடைவதாக, பலன் அடைவதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறீர், விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறீர். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. எல்லா மரண படுக்கையில முடங்கி போய் கிடக்கிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே எழும்புவார்களாக. மரண படுக்கை மாறுவதாக. 38 வருஷமாக வியாதியோடு கடந்த மகனை அந்த படுக்கையிலிருந்து எழுப்ப செய்த தேவன் அல்லவா? அதே இயேசுவினுடைய வல்லமை இப்பொழுதும் ஆண்டவரே இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அறிந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பல ஆண்டுகளாக, பல வருடங்களாக ஆண்டவரே படுத்த படுக்கையாய் இருக்கிற இந்த பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது எழும்புவார்களாக, எழும்புவார்களாக. முட்டமாய் கிடக்கிற வாழ்க்கை எழுப்பப்படுவதாக, எழுப்பப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா மூளையில் இருக்கிற சிந்தையை குழப்பிக் கொண்டு இருக்கிற பொல்லாத சத்துருவினுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா மாந்திரிக பில்லி சுனிய கட்டுகளின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அறுக்கப்படுவதாக, அறுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா மாந்திரிக தகடுகள் எரிவதாக, செய்வினை தகடுகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது எரிந்து போகும்படியாக ஜெபிக்கிறேன். எரிந்து போவதாக, எரிந்து போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம், இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்குவதாக. ஆணி வாய்ந்த கரம் வைக்கப்படுகிறது, ஆணி வாய்ந்த கரம் வைக்கப்படுகிறது. விடுதலை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். இயேசு உங்களை விடுதலை செய்து கொண்டு இருக்கிறார். இயேசு அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை செய்து கொண்டு இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் வீடுகளில் இருக்கிற எல்லா குறைவுகள் மாறுகிறது, எல்லா குறைவுகள் மாறுகிறது, எல்லா நிறைவாய் மாறுகிறது, நிறைவாய் மாறுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே. ஐயோ என் குடும்பத்தில் சந்தோஷமே இல்லை, மகிழ்ச்சியே இல்லை, எப்பவும் சண்டை சச்சரவுமாக இருந்து கொண்டு இருக்கிறது, துக்கத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறீர்கள், அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே ஆனந்த தைலத்தால உங்களை அபிஷேகம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆனந்த தைலத்தால ஒரு அபிஷேகம் செய்து கொண்டு இருக்கிறார். Yes my Lord, yes my Lord. அந்த குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறேன்ப்பா. சமாதானம் ஆண்டவரே உண்டாகுவதாக. சமாதானத்தை குலைக்கிற பொல்லாத சத்துருவினுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. எல்லா பிரிவினையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பலவீனப்படுத்துகிற ஆவி இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை. இன்னும் கடன் பிரச்சனையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கடன் பிரச்சனைகள் மாறுவதாக, கடன் பிரச்சனைகள் மாறுவதாக. தற்கொலைக்கு நேராக ஆண்டவரே போய்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே அந்த தற்கொலை எண்ணங்கள் மாறுவதாக, மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறப்பா. வழிவாசல்கள் திறக்கப்படட்டும், வழிவாசல்கள் திறக்கப்படட்டும். கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்பா.
இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார், இயேசு ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அசுத்த ஆவியின் பிடியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. கோபத்தை கொண்டு வருகிற ஆவி, மூர்க்கத்தை கொண்டு வருகிற ஆவி, ஆண்டவரே பொறாமை எண்ணத்தை கொண்டு வருகிற ஆவி, எல்லா எரிச்சலின் ஆவி இயேசுவின் நாமத்தினாலே குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். போதை வஸ்துக்களை பயன்படுத்த வைக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறி போகும்படியாக ஜெபிக்கிறேன். செல்போனை கொண்டு ஆண்டவரே சோசியல் மீடியாக்குள்ளாக இழுத்து செல்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறி போவதாக. காதல் வயப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை பெறுவார்களாக, விடுதலை பெறுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே, கணவனுக்கு துரோகம் செய்கிற பெண்கள், ஆண்டவரே மனைவிக்கு துரோகம் செய்கிற ஆண்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே மனம் மாறுவார்களாக, மனம் மாறுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய இருதயம் திருப்பப்படட்டும் அப்பா, இருதயம் திருப்பப்படட்டும். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். கற்பத்தின் கனி இல்லாது இருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே கற்பத்தின் கனி உண்டாவதாக, கற்பத்தின் கனி ஆண்டவரே அந்த பிள்ளைகளை நினைத்து அருளும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறேன் அப்பா, நோக்கி பார்க்கிறேன். இயேசுவே திருமண தடையோடு இருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா திருமண தடைகளை இன்று உடைத்து ஜெபிக்கிறப்பா. திருமண தடைகள் மாறுவதாக, மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நல்ல அன்பிற்காக ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. தகப்பனே உம்முடைய கிருபை விளங்கியமைக்காக நன்றி. இந்த 1 மணி நேரம் ஆண்டவரே உம்முடைய மகிமின் பிரசன்னத்தினால, உம்முடைய மகிமையால மூடினீரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இன்னும் அவருடைய இருதயத்தில் என்னென்ன ஏக்கங்கள் இருக்கிறதோ ஆண்டவரே, வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கட்டளையிடும்படியாக, பதவி உயர்வு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பதவி உயர்வை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வேலை ஸ்தலங்களில் இருக்கிற பிரச்சனைகளை இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே மாறும்படியாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன்ப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஆளுகைக்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து ஜெபிக்கிறேன். உம்முடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளாக வைத்து நீர் பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளாக ஆரோக்கியம் உண்டு, சௌக்கியம் உண்டு. அதனை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.